அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ஜேடிஓ சம்மந்தமான பல வீடியோக்களை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ சம்மந்தமான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஜேடிஓவில் முதல் கவுன்சிலிங்கில் தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு கூடிய விரைவில் பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தான் அந்த ஆணைகளை வழங்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அவங்க யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் போஸ்டரில் ஆர்டர் அனுப்புவாங்க. அப்படிங்கும்போது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி இன்னும் அனுப்பாமல் இருந்தாங்க ஒரு போன வாரம் வரைக்கும். ஆனால் போன வாரத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்டவங்க எல்லா லிஸ்ட்டையுமே கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது உண்மைங்கிற வகையில் தான் இன்றைக்கி வெளியான இந்த அறிவிப்பில் போட்டிருக்காங்க. இது யார் போட்டிருக்காங்க அப்படின்னா, ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டினுடைய டைரக்டர் போட்டிருக்காரு. அவர் எங்கே போட்டிருக்காரு? த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸப்ட் சென்னையை தவிர உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுடைய டைரக்டர் ஒரு லெட்டர் அனுப்புகிறார். என்ன லெட்டர் அப்படின்னா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் விங் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஓவர்சீர் ஜேடிஓ இன் தி தமிழ்நாடு பஞ்சாயத் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ஃபார்வேர்டிங் த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் இஷ்யூயன்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் ரிகார்டிங். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிடச்ச, அதாவது டிஎன்பிஎஸ்சியோடைய லெட்டர், அந்த லெட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக கிடச்ச அந்த லெட்டரு படி யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ இந்த எக்ஸாமுக்கு ஓவர்சீராவோ ஜேடிஓவாவோ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவங்க தேர்வு செய்யப்பட்ட அந்த எக்ஸாம் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அது மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி. ஸோ அவங்க அடுத்து உங்களை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்மை அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ ரூரல் டெவலப்மெண்ட்டு ஜேடிஓ மட்டும் வரல. ஸோ ஜேடிஓ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டோடைய ஜேடிஓ இருக்குது, அதே மாதிரி வாட்டர் போர்டோடைய ஜேஇ இருக்குது, வாட்டர் போர்டோட ஜேடிஓ இருக்குது, தென் ஃபோர்மேன் போஸ்டிங் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே எக்ஸாமுக்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி ஆகட்டும், மற்ற வாட்டர் போர்டு ஜேஇ, வாட்டர் போர்டு ஏஇ, ஆவின் எக்ஸிக்யூட்டிவ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி அனுப்பிச்சிருப்பாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறது இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அப்பாயிண்டிங்கை தொட்டாங்க அத்தாரிட்டின்னு. ஸோ அங்கேருந்து தான் இனிமேல் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும். இனிமேல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியவோ கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுமோ இது பண்ண தேவையில்லை. அந்தந்த மாவட்டங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு அந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்போ ஜாயின் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது எப்போ வேணால் இருக்கலாம். ஏன்னா லிஸ்ட்டு இங்கே போயிடுச்சு இல்லையா, லிஸ்ட்டு போகிறதான் நம்ம யோசிக்கணும். லிஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது எனக்கு இன்றைக்கி எனக்கு மதியம் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம செக் பண்ணும்போது தான் இன்னொரு நமக்கு ஒரு அஃபிஷியல் மேட்ரு நமக்கு கிடச்சிச்சு. நான் அதையே உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள்.